அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூடேஸ் பிளஸ் எப்படி ஓல்டு பாஸ்வேர்டை போட்டு நியூ பாஸ்வேர்டு கிரியேட் பண்றது அப்படிங்கிற பத்தி பார்ப்போம் டீச்சர்ஸ். பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிற மட்டும் சொல்லிடுறேன். நான் நம்முடைய பிஆர்சியில இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் யூடேஸ் பிளஸ் சம்பந்தமா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஸா, அதுக்கடுத்து வந்து லோயர் கேஸ் அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த டிஃபால்ட்டாக ஒரு பாஸ்வேர்டு வந்துருக்கும் டீச்சர்ஸ். இது யூடேஸ் ப்ளஸ்க்கு. அதை ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சாச்சா? இப்போ நம்ம குரோம் ப்ரௌசருக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். இதுக்கு நெட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இருக்கணும் டீச்சர்ஸ். நெட்டை வந்து நீங்கள் நல்லா ஸ்பீடாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ எப்பயும் போல் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ சர்ச்சில் போய் பாருங்க, யூடேஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி அடிங்க. யூஆர்எல் வந்து யூடேஸ் பிளஸ் கேப்பே இல்லாமல் அடிச்சுக்கணும். அடிச்சோடனே பாருங்க, ஃபர்ஸ்ட் இதே வந்து உங்களுக்கு யூடேஸ் பிளஸ்ன்னு வந்திருக்கும். அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்திருக்கும் டீச்சர்ஸ். நல்லா பார்த்துங்க. கீழே வந்து பசங்க இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்டூடெண்ட் இருக்க மாதிரி. இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்திருக்கணும் உங்களுக்கு. மேலே பாருங்க, இங்கிலீஷுங்கிற ஆப்ஷனோட வந்திருக்கும். இதில் பாருங்க 3 லைன்ஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணனே இங்க பாருங்க, லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் இருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இப்படியே நீங்க வந்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, யூடேஸ் பிளஸ் லாகின் ஃபார் ஸ்கூல் டைரக்டரி ஆர் யூசர் மேனேஜ்மெண்ட்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இதுல பிஆர்டில இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அந்த மெசேஜ்ல இருக்க யூடேஸ் பிளஸ் பத்தி ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அதில் அந்த பாஸ்வேர்டு இருக்கும் டீச்சர்ஸ். அதை ஒரு பேப்பர் எடுத்து கரெக்டாக நீட்டாக தப்பு இல்லாமல் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? எழுதி வச்ச பிறகு இப்போ நம்ம வந்து குரோம் ப்ரௌசர் எல்லாத்துக்குமே நம்ம உள்ளே போயிட்டோம். போன பிறகு இந்த இடத்துல பாருங்கள், லாகின் சொல்லி கொடுத்துருக்காங்களா, ஸ்கூல் டைரக்டரி மேனேஜ்மெண்ட் இருக்கா, அதை போய் நீங்கள் டச் பண்ணுங்க. டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும் டீச்சர்ஸ். நல்லா பாருங்கள், யூடேஸ் பிளஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் லாகின் ஃபார் ஸ்கூல் டைரக்டரி அண்ட் யூசர் மேனேஜ்மெண்ட் மாடியூல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் யூசர் நேம்ங்கிற இடத்துல உங்களுடைய ஸ்கூலுக்கான யூசர் ஐடியா கொடுக்கணும். கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டு பாஸ்வேர்டுங்கிற இடத்துல அந்த பிஆர்சிலேருந்து அனுப்பியிருக்காங்களா டிஃபால்ட் பாஸ்வேர்டு, அதை போடுங்க. அப்படியே அந்த கேப்ஸா வந்து அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு லாகின் கொடுத்துருங்க. மேலே இருக்க 3 டாட்ஸை டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்துருக்கும். அது கீழே மை ப்ரொஃபைல் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்கான், அதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ண டீச்சர்ஸ். டச் பண்ணோடனே தான் உங்களுக்கு வந்து அந்த என்ன பாஸ்வேர்டு என்னங்கிற டீட்டெயில் வந்து கீழே வந்துடும் டீச்சர்ஸ். இப்போ பாருங்கள், கீழே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும், சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு சொல்லி. ஓல்டு பாஸ்வேர்டுங்கிறது எது அப்படின்னா, நம்ம பிஆர்சிலேருந்து அனுப்பியிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு டிஃபால்ட் பாஸ்வேர்டை அங்கே வந்து அடிச்சுக்கோங்க. நியூ பாஸ்வேர்டுங்கிறது நீங்கள் என்ன கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை நம்ம வந்து கொடுத்துக்கணும். டீச்சர்ஸ், நம்ம நியூ பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு கொடுக்குறது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க. கரெக்டாக இல்லை அப்படின்னா அது தப்பாகிடுறது. டீச்சர்ஸ் சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், மேலே மெசேஜ் பாருங்கள், பாஸ்வேர்டு சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா, அவ்வளோதான் டீச்சர்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எப்பயும் போல் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க டீச்சர்ஸ். அவ்வளோதான் டீச்சர்ஸ், லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துடுங்க. நம்ம இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு டீச்சர்ஸ். இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.